ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரமேஷ், 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம் பிடிக்கிறது. காங்கிரஸில் இருந்து பிரிஃபரன்ஸ் ஏதாவது இருந்ததா? இலாக்காக்கள் குறித்து பிரிஃபரன்ஸ் ஏதாவது வச்சிருந்தாங்களா? நிச்சயமாக காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரை அவர்கள் மக்களுக்கு இப்ப நம்ம மாணிக்க தாகரோட பேசணும், பிரவீன் சக்கரவர்த்தியோட பேசணும். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தேவையற்ற துறை எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். உயர்கல்வித்துறை என்பது ஒரு முக்கியமான துறை, எனவே அதை அவர்கள் கேட்டிருப்பதாக தான் நமக்கு தெரிகிறது. பள்ளி கல்வித்துறைக்கு ஏற்கனவே ராஜ்மோகன் இருக்கிறார். உயர்கல்வித்துறைக்கு விஸ்வநாதன், அவர் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவருக்கு டெல்லி தொடர்பு எல்லாம் இருக்கும். மத்திய அரசிடமிருந்து நிதிகளை கேட்டு பெறக்கூடியவர் என்ற அடிப்படையில் அவருக்கு அந்த துறை கொடுக்கப்படும் என்று தெரிகிறது. அதே போல சுற்றுலாத்துறை, ஏற்கனவே ஒரு காலத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுரேஷ் ராஜன் திமுகவில் சுற்றுலாத்துறை மந்திரியாக இருந்தார். சுற்றுலாவை மேம்படுத்தக்கூடிய பணியில் ராஜேஷ்குமாருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படும் என்று தெரிகிறது. அதே போல கக்கன் போன்றவர்களெல்லாம் கடந்த காங்கிரஸ் அரசாங்கத்தில் அமைச்சர்களாக இருந்தார்கள். அது கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எனவே முக்கியமான ஒரு அமைச்சரவையில் பக்தவச்சலம், கடைசியாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்தவர் பக்தவச்சலம். அதற்கு முன்பு காமராஜர் இருந்தார். அந்த அமைச்சரவை தான் கடைசி காங்கிரஸ் அமைச்சரவையாக இருந்தது. அதற்கு பிறகு கூட்டணி மந்திரி சபை என்பது தமிழகத்தில் இல்லாமலேயே இருந்தது. மாறி மாறி திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருந்தார்கள். திராவிட கட்சியில் இல்லாத ஒரு முதலமைச்சர் தற்போது வந்திருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி மந்திரி சபை என்பது தமிழகத்திற்கு புதிதாக ஒன்று. அமைச்சரவை கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியும் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க முடியும். விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்தால் அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க முடியும். இதுதான் நிலவரமாக இருக்கிறது. இந்த அமைச்சரவை என்பது கூட்டு பொறுப்பு என்று சொல்வார்கள். முக்கியமான தருணத்தில், குறிப்பாக முக்கிய சட்ட மசோதாக்கள் வந்தால் இந்த அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எனவே கூட்டணி மந்திரி சபை ஏற்பட்டிருக்கிறது தமிழகத்தில். ரமேஷ், ஏற்கனவே IUML அமைச்சரவையில் இடம் பிடிக்கும் அப்படிங்கிற தகவல் இருந்தது. ஆனா தற்பொழுது இருக்கக்கூடிய பட்டியல்ல IUML இல்ல. திருமாவளவன் பின்பு ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் சொன்ன நிலையில திருமாவளவன் கட்சியிலிருந்தும் யாரும் இல்ல. ஆனா IUML இடம் பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஏன் இல்ல? நம்ம கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, IUMலும் VCKவும் இன்னொரு தருணத்துல பொறுப்பேற்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் மற்றொரு நாள் அமைச்சரவை விரிவாக்கம் என்று சொன்னால் இந்த 23 ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு 10 என்று சேர்த்தால் 33 இருக்கிறது. இன்னும் ஒரு அமைச்சரவை வரை அவர்கள் சேர்த்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. எனவே வரக்கூடிய நாட்களில் இது குறித்த அறிவிப்பு இருக்கும் என்று தெரிகிறது. இந்த மற்ற நாட்களில் இந்த அமைச்சரவை கூட்ட பதவியேற்பு இருக்கும் ஒரு இடங்கள் அல்லது 2 இடங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல செங்கோட்டையனுக்கும் அமைச்சரவை இலாக்கா மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நமக்கு தகவல்கள் வந்திருக்கின்றன. அவர் நிதித்துறை அமைச்சராக இருக்கிறார். அதை நிதித்துறையை எடுத்து மரிய வில்சனிடம் கொடுத்துவிட்டு அவருக்கு செங்கோட்டையனுக்கு வேறு ஒரு முக்கியமான துறை, வனத்துறை அல்லது முக்கியமான ஒரு பெரிய இலாக்கா வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பட்டியலில் நீங்க பார்க்கும் பொழுது முதன்முறையாக உதாரணத்திற்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், காஞ்சிபுரம் என்பது 20 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு வெற்றி பெற்றவர் ஒரு அமைச்சராகிறார். விஜயலட்சுமி குமாரபாளையத்தில் தங்கமணியை தோற்கடித்தவர். அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணியை தோற்கடித்தவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருவாரணை தொகுதியில் ஒரு குறிப்பாக வெற்றி பெற்ற ராஜுவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராசிபுரத்தில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், ஏற்கனவே சபாநாயகர் தனபாலுடைய மகன், அவர் அங்க அதிமுகவில் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதில் தற்போது அவர் வந்திருக்கிறார். ஸ்ரீரங்கம், சேலம் சவுத் விஜய் தமிழ் பிரபாகரனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஸ்ரீபெரும்புதூர் அசம்பிளி பாத்தீங்கன்னா தென்னரசு, ஏற்கனவே அங்க பாத்தீங்கன்னா செல்வ பெருந்தகை போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். ஆனால் அவரும் பதவியேற்பு விழாவுக்கு வந்திருக்கிறார். தோற்கடிக்கப்பட்டவரும் பதவியேற்பு வந்திருக்கிறார். அவருக்கு தென்னரசு வெற்றி பெற்றவருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் நிகழ்வாக நம்ம பார்க்க முடியும். கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியை வானதி சீனிவாசனை வெற்றி பெற்ற சம்பத்குமாருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறந்தாங்கியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராமச்சந்திரனை வெற்றி பெற்ற பர்வேஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தாம்பரத்தில் திமுக வேட்பாளரை காட்டிலும் அதிகமான வெற்றி பெற்ற சரத்குமாருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. மரிய வில்சன், அதாவது நம்ம கடந்த அமைச்சரவையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சென்னையில அதிக அளவில் வாய்ப்பு கொடுத்திருக்கார்கள். கடந்த முறை சென்னையில 4 முதலமைச்சரோடு 4 இருந்தார்கள். திமுகவில் பாத்தீங்கன்னா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், மாசு, அதே போல சேகர்பாபு இருந்தாலும் இந்த முறை நிறைய அமைச்சர்கள் சென்னையிலிருந்து வந்திருப்ப பார்க்க முடியும். குறிப்பா RK நகர்ல மரிய வில்சன், அதே போல பெரம்பூர் தொகுதியில விஜய் முதலமைச்சர், அதே போல வில்லிவாக்கத்துல ஆதவ் அர்ஜுனா, ஸ்ரீநகர்ல வெற்றி பெற்ற ஆனந்த், அதே போல சவுத் சென்னையில வேளச்சேரிக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கார்கள். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் அதிக அமைச்சர்கள் உருவாகி இருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. கார்த்திகா, தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் 23 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியல் வெளியாகி இருக்கிறது.
ஆளுநர் மாளிகை இந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. கூட்டணி ஆட்சி யுகத்தில் நுழைந்தது தமிழக அரசியல் எனும் நிலையை பார்க்கிறோம். காங்கிரசிலிருந்து எம்எல்ஏக்கள் விஸ்வநாதன் மற்றும் ராஜேஷ்குமார் ஆகிய இருவர் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்கள். 59 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் நுழைந்திருக்கிறது காங்கிரஸ். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.